குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி சிறப்பு தமிழ் பாடத்தொகுப்பு பற்றி சமச்சீர் பாடப்புத்தகத்தில் அடிப்படையாக 6 to 10 பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் பொதுவான ஒரு தமிழ் வினா விடைகள் 50 பற்றி பார்ப்போம். டெட் எக்ஸாமுக்காக இங்கே பாருங்கள். தமிழ் இலக்கியங்கள் நூல்வெளிகள் பற்றி ஆசிரியர் வகுப்புகளை பற்றி கேள்விகள் பாருங்கள். தமிழின் மிக பழமையான இன்று வரை நமக்கு கிடைத்துள்ள இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் என்று போற்றப்படும் 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிஞர் யார்? பாரதிதாசன். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். அவருடைய இயற்றிய இதழ்கள்லாம் இருக்குது. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன். சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சேர மரபை சார்ந்தவர். தமிழின் முதல் காப்பியம் மற்றும் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று போற்றி பாடியவர் பாரதியார். மணிமேகலைனாக்கா சீத்தலை சாத்தனார். இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சக்திவேல். சங்க இலக்கியம் மற்றும் அறநூல்களை பற்றிய வினாக்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள், 10 பாட்டும் 8 தொகையும். 18 வருது பாருங்கள். 8 தொகை நூல்களும் முதன்மையான நூல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை. ஒத்த ஒழுகலாற்று பதிற்று பத்து என்னும் நூல் வகை எவ்வகை அரசர்களை பற்றி மட்டுமே பாடுகிறது? சேர அரசர்கள். அடுத்தது பாருங்கள். சங்க நூல்களில் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் ரெண்டுமே கலந்து வர்ற நூல் பரிபாடல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இசைப்பாட்டு நூல்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் எவ்வகை நூல்கள்? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா 133, 1330 குறட்பாட்கள். குட்டி திருக்குறள்னா என்னது? சமண முனிவர்கள். இது வேளாண் வேதம் 4 அடியார தான் நினைக்கிறேன். திரிக்கடுகம் நூலின் ஆசிரியர்கள் நல்லாதனார். சுக்கு மிளகு திப்பிலி போன்ற 3 மருந்து பொருள்கள் மாதிரி. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தமிழ் எழுத்துக்களுடைய மாத்திரைகள் எது எதுக்கு என்னென்ன மாத்திரைன்னு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய் எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு என்ன? அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை தான், மெய் எழுத்துக்கும் அரை தான். சார்பு எழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயிரெழுபடை, ஒற்றெழுபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகாரகுறுக்கும், அவகாரகுறுக்கும், மகரகுறுக்கும், ஆயுதகுறுக்கும் போன்ற 10. சொல்லில் முதலில் மட்டுமே வரும் குறுக்கம் எது? ஐகாரகுறுக்கம். 1.5 மாத்திரை இருக்கும். இடையில என்னது? 1 மாத்திரை. தனித்து ஒலிக்கும் போது 2 மாத்திரை. சுட்டு எழுத்துக்கள் எத்தனை? ஐ, ஊ. ஊ என்பது இன்று வழக்கில் இல்லை. அண்மை சுட்டு, சேமை சுட்டு. பகுபத உறுப்பினங்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகை. அந்த 6 வகையில் ஒரு 7 இலக்கணம் இருக்குது. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகை. வேற்றுமை என்பது 8. எழுவாய் வேற்றுமை, ஐயாள்கு இன்னது கண் என்று மொத்தம் 8 வேற்றுமை. ஐயாள்கு இன்னது கண் என்பவை எத்தனையாம் வேற்றுமையில் உருபுகள்? தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகை. உரைநடை பற்றின. யாரும் உதே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். திராவிட மொழிகள். ஒப்பிலக்கணம்னாலே கால்டுவெல். வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர் இயற்றிய நூல்களையும் சொல்லுங்கள். தேசிய கவி மகாகவினா பாரதியார். கதைப்பொழி. இது மாதிரிலாம் கேள்வி வந்ததுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம் இல்லையா? கதைப்பொழிவு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியார். தமிழ் தாத்தானா ஊவேசா. வீரமாமுனிவர் சதுரகதை பாருங்கள். வீரமாமுனிவர் இயற்றிய தமிழ் அகர முதலி டிக்ஷனரி சதுர அகராதி. கிறிஸ்துவ காப்பியம் என்று அழைக்கப்படுவது எத்தனை படலங்கள், எத்தனை பாடல்கள்? சொல்லின் செல்வர் ராபிசே. தமிழ் இன்பம் என்னும் நூலின் அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இப்போ யாப்பிலக்கணம், பொருளிலக்கணம் மற்றும் கலைச்சொற்கள். யாப்பின் உறுப்பு 6 வகை. எழுத்து, அசை, சீர், தலை, அடித்தொடை. அசைனா 2 வகை. செய்யுளின் சீர்தோறும் அல்லது அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று மோனை தொடை. முதல் எழுத்து மோனை அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. செய்யுளில் 2ஆம் எழுத்துனா எதுகை. 2 ஏ அப்படின்னு வச்சுங்க. ஏ அப்படின்னு வச்சுங்க. எதுகை தொடை. செய்யுளின் இயைபு தொடை. அகப்பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 3 வகை. முதல் கரு உரி. முதல் பொருள் நிலமும் பொழுதும் முதல் பொருள். தமிழ்நாட்டின் குறிஞ்சி முல்லை மருதலும் நெய்தல் பாலை. இதில் கூட ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். முதியவர்னு நினைப்பு வச்சுக்கோங்க. முதியவர். இந்த முதியவர் எதுக்காகனாக்கா முல்லை, திருமால், முருகன், திருமால், என்னது வருணன்,
இவர் வருணன். இது கொற்றவை. இது வந்து இந்திரன். யாவுக்கு இந்திரன் கடவுள். இந்த ஐவகை நிலத்துக்கும் கடவுள். குறிஞ்சிக்கு முருகன். அதே போல் முல்லைக்கு திருமால், காடும் சார்ந்தது. நெய்தல் மருதத்துக்கு என்னது? இந்திரன். மருதம். வருணன். நெய்தலுக்கு வருணன். பாலைக்கு கொற்றவை. இது முதியவர்ன்ற வார்த்தை நான் வச்சுக்கிட்டா எந்த நிலத்துக்கு எந்த கடவுள்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 12 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ஊம உரு போலப்புறைய ஒப்ப மானா கடுப்பை இதெல்லாம் வந்து ஊம உருபுகள். ஓமை அணி. இந்த ஓம உருவுகள் வெளிப்பட்டுச்சுன்னா ஓமை அணி. இங்கே பாருங்கள், உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை அணி. பாராட்டும் நோக்கில் மிகைப்படுத்தி கூறும் மணிக்கு உயர்வு நவிர்ச்சி அணி. தேங்க்யூ. எல்லாம் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள்.